வணக்கம். டிசம்பர் 20ஆம் தேதி இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ரூபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்ததுன்னு பார்க்கும்போது நேற்று யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் க்ரீனில் தான் க்ளோஸ் ஆகியிருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 87 புள்ளிகள் அதிகமாக, அதாவது 0.4% கூடுதலாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். நிஃப்டி குறித்து HDFC செக்யூரிட்டிஸ் அவங்களுடைய கருத்தை தெரிவிச்சிருக்கிறாங்க. அடுத்த ஆண்டு 8-10% நிஃப்டி அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு HDFC செக்யூரிட்டிஸ் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தகவல் நமக்கு கிடைத்தது மணி கண்ட்ரோல்ல இருந்து. ஃபோர்ட் மோட்டார் கம்பெனி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவங்களுடைய ஆலையை JSW குரூப்புக்கு விற்பனை செய்ய போகிறாங்கன்னு சில செய்திகள் போய் கொண்டிருந்திருக்கு. நம்ம முன்னே பார்த்துருந்தாங்க, அவங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆலை எல்லாமே மூடிட்டாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஆலையும் அவங்க கடைசியாக விற்பனை செய்வாங்கன்ற எதிர்பார்ப்பு இருந்தது. அதற்காக டாடா மோட்டார்ஸ் உள்ளே வருவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. அதுக்கப்புறம் JSW குரூப்புடன் பேச்சுவார்த்தை நடக்குது. அது கடைசி கட்டத்தை எட்டுதுன்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இப்போ என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்கனாமிக் டைம்ஸ்லனா, ஃபோர்டு வந்து இப்போ அந்த ஒப்பந்தத்திலிருந்து பின் வாங்குறாங்க. இப்போ அவங்க JSW குரூப்புக்கு அந்த ஆலையை விற்பனை செய்ய போகிறதில்லை அப்படின்ற முடிவு எடுத்திருப்பதாக எக்கனாமிக் டைம்ஸில் செய்தி. அவங்க என்ன செய்ய போறாங்க, அந்த ஆலையை மறுபடியும் அவங்களே அந்த ஆலையை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ்ல. நிப்பான் அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி குறித்து CNBC TV8 கிடைத்த ஒரு தகவல், ஒரு பெரிய டீல் இன்னைக்கு நடப்பதற்கான வாய்ப்புள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் 1.79 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு. அதாவது 2.86% ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு. ஒரு ஷேரோட விலை சராசரியாக 426.6 ரூபாய்னு விற்பனை செய்வதற்கு. இது நேற்று க்ளோசிங் பிரைஸுடன் ஒப்பிட்டு பார்க்கும்போது 5% டிஸ்கவுண்ட்ல அவங்க அந்த டிரான்சாக்ஷன் நடப்பதற்கான வாய்ப்பு. ஒட்டு மொத்தமாக அந்த டிரான்சாக்ஷனுடைய மதிப்பு 762 கோடியை எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்கு சொல்லியிருக்கிறாங்க CNBC TV18ல. ABC இந்தியா கம்பெனியுடைய ஷேர்ஸ் அதானி ப்ராப்பர்ட்டிஸ் விற்பனை செய்திருக்கிறாங்க. நேற்று 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸ். செப்டம்பர் மாத இறுதியில் அதானி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து 65,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் வைத்திருக்கிறாங்க ABC இந்தியாவில், அதாவது 1.2% ஸ்டேக். இப்போ அதில் 40,000 ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருப்பதாக அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஜிண்டால் சா குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், ஃபாரின் போர்ட்ஃபோலியோ இன்வெஸ்டரான கிரெஸ்டா ஃபண்ட் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாங்க. 20 லட்சம் ஷேர்ஸ், அதாவது 0.6% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. ஒரு ஷேரோட விலை சராசரியாக 429 அப்படின்னு டிரான்சாக்ஷன் நடத்தியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு 85.8 கோடி ரூபாய். கிரெஸ்டா செப்டம்பர் மாத இறுதியில் கிட்டத்தட்ட 2.8% ஸ்டேக் வைத்திருந்திருக்கிறாங்க ஜிண்டால் சால, அதாவது 88.67 லட்சம் ஷேர்ஸ் வைத்திருந்திருக்கிறாங்க. அதில் 20 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை இப்போ விற்பனை செய்திருக்கிறாங்க. ஆஸ்ட்ரால் குறித்து CNBC TV8 கிடைத்த ஒரு தகவல், ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்கதா சொல்லியிருக்கிறாங்க. 2 அல்லது 3% ஈக்விட்டி ஷேர்ஸை அவங்க இந்த வாரம் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக CNBC TV8 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. ஒட்டுமொத்த மதிப்பு இந்த டிரான்சாக்ஷனுடையது 1000 to 1500 கோடி ரூபாய் இருக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ ப்ரொமோட்டர் கைவசம் எவ்வளவு இருக்கு? கிட்டத்தட்ட 56% ஸ்டேக் இருக்கு. அதில் 2 அல்லது 3% ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு உள்ளதாக CNBC TV8 தகவல் சொல்லியிருக்கிறாங்க. கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ் தற்போது அப்டேட் இருக்கு. நிர்மா கம்பெனி அதிகமான ஷேர்ஸ் இதில் வாங்கி ஒரு மெஜாரிட்டி ஷேர் ஹோல்டராக மாறுறாங்கன்றதாக நம்ம முன்னே பார்த்தது தான். இப்போ அது தொடர்பாக காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அதற்கு ஒப்புதல் வழங்கியுள்ளதாக சொல்லியிருக்கிறாங்க கிளென்மார்க் லைஃப் சயின்சஸ். ரெலிகார் என்டர்பிரைசஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் ரெலிகார் ஃபின்வெஸ்ட். இந்த ரெலிகார் ஃபின்வெஸ்டோடைய லோன் அக்கௌண்ட்டை வந்து ஃப்ராடாக சில வங்கிகள் வந்து அறிவிச்சிருந்தாங்க. இதை எதிர்த்து டெல்லி ஹைகோர்ட்டுக்கு கம்பெனி போயிருக்கிறாங்க. இப்போ டெல்லி ஹைகோர்ட் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. இந்த அக்கௌண்ட்டை ஃப்ராடாக நிர்ணயித்தது தவறு, அது செல்லாதுன்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க டெல்லி ஹைகோர்ட். நமக்கு தகவல் கிடைத்தது மணி கண்ட்ரோல்லேருந்து. ஸ்பைஸ் ஜெட் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், மும்பை தொழிலதிபரான ஹரிஹர மகாபாத்ரா மற்றும் அவருடைய மனைவி பிரீத்தி கம்பெனியில் முதலீடு செய்ய போகிறாங்க. 1100 கோடி ரூபாய் முதலீடு செய்து 19% ஸ்டேக் ஸ்பைஸ் ஜெட்டில் வாங்குவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் தகவல் சொல்லியிருக்கிறாங்க. அதே செய்தியில் மற்றொரு அப்டேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பிரீத்தின்றவங்க உத்தரப்பிரதேஷ் பஞ்சாயத் எலெக்ஷன்ஸில் வந்து சுயேட்சையாக போட்டியிட்டு இருக்கிறாங்க. ஆனால் பிஜேபியோட ஆதரவுடன் அந்த போட்டி செய்திருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க எக்கனாமிக் டைம்ஸ் செய்தியில்.
குஜராத் ஃப்ளோரோ கெமிக்கல்ஸ் குறித்து இன்வெஸ்ட்மெண்டர் செக்யூரிட்டிஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க டார்கெட்டாக 3550 3600 லெவலில் எட்டுவதற்கான வாய்ப்பு இருக்குது. பொனான்சா போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து. டாரன் ஃபார்மாக்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 2280, ஸ்டாப் லாஸ் 2115. ஆர்த்தி ட்ரக்ஸ்க்கு பை ரேட்டிங் எதிர்பார்க்குற டார்கெட் 540, ஸ்டாப் லாஸ் 505. லார்சன் அண்ட் டியூப்ரோக்கு ஜிஎஸ்டி அத்தாரிட்டிஸ் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 2 அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. ஒரு அபராதத்தில் 52,37,000 ரூபாய் கட்ட வேண்டும். மற்றொரு அபராதத்தில் 26,26,000 ரூபாய் கட்ட வேண்டும்ன்ற ஆர்டர் பாஸ் பண்ணியிருக்கிறாங்க. IRDAI இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சில ரூல்ஸை மாற்றுவதற்கான வாய்ப்பு உள்ளதாக மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல். இப்போ ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கும்போது, புதிதாக வாங்கும்போது நமக்கு வயது வரம்பு இருக்குது. 65 வயதிற்குள்ளார இருக்க வேண்டும்ன்ற ஒரு வரம்பு இருக்குது. இப்போ அந்த விதியை மாற்றுவதற்கான வாய்ப்பு இருக்குது. வயது வரம்பே இல்லாமல் எந்த வயதிலையும் முதல் முறையாக ஹெல்த் இன்சூரன்ஸை எடுக்க முடியும் அப்படின்ற அந்த ரூலை IRDAI கொண்டு வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸ் செய்தி சொல்லியிருக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸ் தரப்பு அப்டேட் இருக்குது. ரான்சம்வேர் இன்சிடென்ட் நடந்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. தனியாக இருக்கக்கூடிய அவங்களுடைய ஒரு கிளவுட் சிஸ்டமில் ரான்சம்வேர் அட்டாக் நடந்திருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. எந்த ப்ராஜெக்ட் என்ன விஷயங்கள்ன்ற தகவல் எதுவும் சொல்லலை. ஆனால் அவங்களுடைய ஒரு ப்ராஜெக்டில் ஒரு சர்வரில் இந்த பிரச்சனை இருப்பதாக அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்கான தீவிரமான விசாரணை இப்போ நடந்து வருவதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க HCL டெக்னாலஜிஸ். நேஷனல் ஃபர்டிலைசர்ஸ் தரப்பில் அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க நானோ யூரியா ஆலையை அமைப்பதற்காக இந்த ஒப்பந்தம். ஆனால் அவங்க மற்றொரு கண்டிஷனும் கொடுத்துருக்காங்க. டெக்னோ எக்கனாமிக் ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட் அடிப்படையில் தான் இதை அமைக்க வேண்டும்னு சொல்லியிருக்கிறாங்க கம்பெனியுடைய போர்டு. கோஃபோஜ் லிமிடெட் தரப்பில் அப்டேட் இருக்குது. பிலிப்பைன்ஸ் அத்தாரிட்டிஸ் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. பியூரோ ஆஃப் இன்டர்னல் ரெவன்யூ பிலிப்பைன்ஸ் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. 11,000 அங்கே இருக்கக்கூடிய ரூபாயை அபராதமாக விதிச்சிருக்கிறாங்க. வேதாந்தா மற்றும் ஹிந்துஸ்தான் ஜிங்க் உலக அளவில் டாப் டிவிடெண்ட் ஈல்டு ஸ்டாக்ஸாக இருப்பதாக CNBC TV 18 தகவல் சொல்லியிருக்காங்க. இது உலக அளவில். வேதாந்தா நடப்பு நிதியாண்டுடைய முதல் பாதியில் எவ்வளவு டிவிடெண்ட் இது வரைக்கும் டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க? 10,974 கோடி ரூபாய். ஆனால் அவங்களுக்கு கிடைச்சிருக்கிற நெட் ப்ராஃபிட் இதே காலவில் 857 கோடி ரூபாய் மட்டுமே. 12 மாத டிவிடெண்ட் ஈல்டு 26.2. உலக அளவில் 4வது இடத்துல இருக்கிறாங்க வேதாந்தா. டிவிடெண்ட் ஈல்ட்னா என்ன நம்ம வேறொரு வீடியோலையும் பார்த்துருக்கோங்க. டிவிடெண்ட் எவ்வளோ கொடுக்குறாங்க அந்த 12 மாதத்திற்கு, கம்பெனியுடைய ஷேர் பிரைஸ் என்ன, அதோடைய ரேஷியோ தான். ஸோ 26.2 இருக்கு டிவிடெண்ட் ஈல்டு வேதாந்தாக்கு. இந்துஸ்தான் ஜிங்குக்கு டிவிடெண்ட் ஈல்டு கடந்த 12 மாதத்தில் 16.7. இந்துஸ்தான் ஜிங்கும் வேதாந்தாவுடைய மற்றொரு நிறுவனம் தான். அவங்க உலக அளவில் 8வது இடத்துல இருக்கிறாங்க இந்த பட்டியலில். சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.